அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் தங்கியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒரு விழிப்புணர்வு செய்திகளை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த முயற்சியில் இப்போ ஒரு பதிவு ஒன்று நான் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் ரவுடிகள் பெருகிட்டாங்க. அவங்களுடைய லிஸ்ட்டு எல்லா காவல்துறையிலையும் அமைதியாக இருக்கே தவிர அவங்கள தெளிவாக கண்காணித்து அவங்கள திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆர்டிஐயில் கேட்டுலாம் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமாக தமிழக முதல்வர் முதற்கொண்டு டிஜிபி எல்லாருக்குமே அந்த லிஸ்ட் அனுப்பியிருக்காங்க. இது ஆர்டிஐயில் கேட்டு வந்த லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெக்கார்டை பூராவே டிஜிபி கிட்டே இருக்கும், தமிழக அரசுக்கும் தெரியும். ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த ரவுடிகளுடைய சாம்ராஜ்யம் போய்கிட்டு தான் இருக்குது. காவல்துறையும் அப்பப்போ ஆன் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ரவிசம் பண்ணிகிட்ருக்காங்க, பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நிறையா காவல் அதிகாரிகளும் மறைமுகமாக ஆதரவு தராங்க. அதனால் சாதாரண சாமானிய மக்கள் அவங்களை எதிர்த்து ஏதாவது பண்ணோன்னா அவங்க மேலேயே கேஸ் திரும்புது. இது தொடர்கதையாக தான் நடந்துட்டு, புதுசாக ஒன்றும் இல்லை. இதுக்கு தமிழக அரசு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதில் ஏதாவது கொலை பண்ணால் வெட்டினா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தாலும் மட்டுமே அவங்க மேலே ஒரு நடவடிக்கைங்கிற பேரில் இருக்கிறாங்க. அது நடக்கிறதுக்கு முன்னாடி வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு பாலிசியை சட்டம் ஒழுங்கில் பெருசாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் மக்கள் கருத்தாக இருக்குது. இந்த ரவுடிகள் எல்லாம் அந்தந்த மாவட்ட காவல் அதிகாரி இந்த ரவுடிகள் எல்லாம் மாதம் கூப்பிட்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவர்களுடைய அவேர்னஸையும் சட்டம் ஒழுங்கையும் நம்ம அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை மாதம் நம்ம வர வச்சு அவரோட விழிப்புணர்வு கொடுத்து விழிப்புணர்வோட ஒரு வார்னிங்கும் சேர்த்து கொடுத்து அதை தொடர்ந்து போனோம்னா நிச்சயமாக இந்த ரவுடிகள்லாம் பெரிய பிரச்சனை ஆகும் போல இருக்குது. நம்ம ரொம்ப வாஷ் பண்ணுறாங்க, அதனால் நம்ம லைனை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ரவுடிகள் பேருக்கு ஸ்டேஷனில் லிஸ்ட்டு மட்டும் வச்சுட்டு ஏதாவது அப்பப்போ ஏதாவது திருவிழா அது இது எலெக்ஷன் இந்த மாதிரி டைமில் போய் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கேஸு 75 கேஸை போட்டு விட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு திருத்துற முயற்சியிலையும் ஒரு நடவடிக்கை எடுக்கலாங்கிறது நம்முடைய தென்னகன் உறவு மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய கோரிக்கையாக தமிழக முதல்வருக்கும் டிஜிபி அவர்களுக்கும் இந்த விழிப்புணர்வு செய்தி மூலியமாக தெரிவிக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதே சமயம் நம்முடைய நிர்வாகிகள் அனைவரும் இந்த ஆலோசனை இதுக்கு ரவுடிகளை எப்படி ரெகுலர் கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனைகள் வழங்கினீங்கனாலும் அதில் நல்ல ஆலோசனையை அவர்களுக்கு அரசுக்கு நம்ம அனுப்பலாம். நம்ம அனுப்புகிற ஆலோசனைகளை ஏதாவது ஒரு நல்ல தீர்வு கிடைச்சா அது பொதுமக்களுக்கும் நமக்கும் சந்தோஷமே. நன்றி, வணக்கம்.